வணக்கம் தினமலர் நேயர்களே, உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். நேற்று பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி மற்றும் பிரதமர் மோடி அவர்களுக்கிடையே கடும் வாக்குவாதம் நடைபெற்றது. அது குறித்து இன்று பேசுவதற்காக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் செல்வம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். அதேபோல் காங்கிரஸ் கட்சியின் சந்திரசேகர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். சந்திரசேகர், உங்களிலிருந்து துவங்கலாம் என்று இருக்கின்றேன். நேற்று திடீரென்று காங்கிரஸ் ஒரு இந்துத்துவா நிலைப்பாடை தங்களுக்குள் கொண்டு வர முயற்சி செய்கிறதோ என்ற நிகழ்வை நேற்று பார்க்க முடிந்தது. ஏன்னா திடீர்னு ஒரு சிவன் படத்தை எடுத்து காட்டி நேற்று ராகுல் இந்துக்களுக்கு பாஜக மட்டும்தான் பாதுகாப்பு என்கின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கிறது என்ற விஷயத்திலிருந்து நேற்று அந்த சூடான விவாதம் துவங்கியது. எப்படி சார் பார்க்குறீங்க இந்த நிகழ்வை? இல்ல, இது ஏதோ திடீர்னு வந்துச்சு அப்படிங்கிறத பாக்குறீங்க. ஆக்சுவலா விவாதம் இப்போதுதான் பாராளுமன்ற விவாதமே சரியாக நடக்க ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு நாம் நினைக்க சொல்லலாம். ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளில் எப்படி நடந்துச்சு பாராளுமன்ற விவாதம், பாராளுமன்றங்கள் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தோம். ஏன்னா அவர்கள் மெஜாரிட்டியை வச்சு 146 எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றியது. நாங்கள் எதை செய்வோமோ அதை செய்தே தீர்வோம் என்று அவர்கள் வலியுறுத்தி செய்தது. கிட்டத்தட்ட எந்த விதமான ஒரு விவாதங்களுக்கும், முழுமையான விவாதங்களுக்கும் அலோவ் பண்ணல. நிலைக்குழுக்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்ன சட்டங்களையோ அல்லது மசோதாக்களையோ எதையுமே அனுப்பல. இப்படி அது மாதிரி ஒத்திவைப்பு தீர்மானங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த 10 வருடங்கள்ல எவ்வளவு ஒத்திவைப்பு தீர்மானங்கள் கொடுக்கப்பட்டன, ஏற்கப்பட்டன என்பதை பார்த்தோம்னா அந்த பட்டியலே தெரியும் உங்களுக்கு. இப்படி பல மசோதாக்கள் 34-35% மசோதாக்கள் 1 மணி நேரத்துல நிறைவேற்றியிருக்கு. பாராளுமன்றத்துல நிறைவேறி இருக்கு. எந்தவித விவாதமும் இல்லாம 1 மணி நேரத்துல விவாதம் இல்லாம நிறைவேற்றிருக்கு. இப்படி எல்லா பக்கங்களும் ஒரு மக்களுடைய பிரதிநிதிகளாக, எதிர்கட்சிகளாக குறைவான எண்ணிக்கையில் வந்தால் கூட அவர்கள் எதிர்கட்சிகள் என்று மதிக்கக்கூடிய அளவிற்கு கடந்த காலங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனா இந்த 10 ஆண்டுகள்ல மட்டும் இந்த மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு எதிர்கட்சிகளை கொஞ்சமும் மதிக்காமல் இந்த பாராளுமன்றத்தை நடத்திய விதத்தை நம்ம பார்த்தோம். இப்பொழுது அந்த சூழ்நிலை மாறி இருக்கிறது. நீங்க ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளணும். நாங்கள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை திரு ராகுல் காந்தி அவர்கள் கூட தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். பாராளுமன்றம் மக்களுக்கான அவையாக, மக்களினுடைய குரலை ஒலிக்காக எங்களை அனுப்பி இருக்கிறார்கள். அதனை பேசுவதற்கு, விவாதத்திற்கு அனுமதிக்க வேண்டும். எதுவாக, எந்த பொருளாக இருந்தாலும் விவாதிக்கலாம் என்பதை தான் எங்களுடைய கொள்கையாக இருக்கிறது. ஆனால் எதையுமே, அவர்களுக்கு எதிரான எதையுமே விவாதிக்க கூடாது என்பதுதான் மோடி அவர்களுடைய கொள்கையாக, பாஜகவுடைய கொள்கையாக இருக்கிறது. நீங்க ஒன்று சொல்லுவாங்க, எதிரி என்ன ஆயுதத்தை நம்ம எடுக்க வேண்டும் என்பதை எதிரிதான் தீர்மானிப்பான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க பாஜக நீங்க இப்பொழுது வந்த பிறகு என்ன செய்தார்கள்? அவர்களுடைய நடவடிக்கையை பார்த்தாலே 1-2 நடவடிக்கையை சுட்டி காட்டணும்னாலே, இந்த சபாநாயகர் தேர்தல் என்று எடுத்துக்கொண்டால் துணை சபாநாயகரை விட்டுத் தருவதில், எதிர்கட்சிகளுக்கு விட்டுத் தருவதில் பிடிவாதமாக இருந்தார்கள். விட்டுத்தர முடியாது என்று மறுத்தார்கள். அதற்கு அடுத்தது ஓம் பிர்லாவை மீண்டும் சபாநாயகராக நியமித்தார்கள். ஏற்கனவே சபாநாயகராக ஓம் பிர்லா இருந்து கடந்த 5 ஆண்டுகளில் எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டார் என்பதை பார்த்தோம். எதிர்கட்சிகள் எல்லாம் பார்த்துச்சு, மீடியாக்கள் பார்த்துச்சு, மக்கள் பார்த்தோம். அதே சபாநாயகரை மீண்டும் நியமித்ததன் மூலம் இவர்கள் நாங்கள் அதே பாதையில் தான் செல்வோம், எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற பெரும்பான்மை இருக்கிறது, அதனால் நாங்கள் எங்கள் பாதையில் செல்வோம் என்ற ரீதியில் செல்லும் பொழுது எதிர்கட்சிகள் தங்களுடைய குரலை வலுவாக ஒலிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. நீங்க எமர்ஜென்சியை பற்றி அந்த நேரத்தில் பேசுவதற்கான தேவை என்ன இருக்கிறது? பாராளுமன்ற சபாநாயகர் தேர்வு முடிந்த பிறகு அவரே பாராளுமன்ற சபாநாயகரை குறிப்பிடுறார். எல்லாரும் இந்த சபாநாயகர் தேர்வு பற்றி மட்டும் பேசுங்கள் ஒரு எதிர்ப்பை கொடுத்துட்டு எல்லோரையும் அனுமதிக்கிறார். பேசும் பொழுது சில இடங்களில் பாஜகவினர் குறுக்கிட்டு எமர்ஜென்சியை பற்றி கோஷம் எழுப்புகிறார்கள். ஆனால் அது தவறில்லை. ஏனென்றால் அவர்கள் அரசியல், பாஜகவினர் அரசியல் செய்வதில் தவறில்லை. எமர்ஜென்சியை பற்றியோ அல்லது வேறு எந்த ஒரு சப்ஜெக்டை பற்றியோ முழக்கம் எழுப்புறதுல தவறில்லை. ஆனால் சபாநாயகரே முடிவில் என்ன செய்யறாரு? எமர்ஜென்சியை பற்றி ஒரு தீர்மானம் கொண்டு வருகிறார். இது அவருடைய நடுநிலை முதலிலேயே சாய்த்து விட்டது, நடுநிலையில் தவறி முதலிலேயே அவருடைய செயல்பாடு அமைந்து விட்டது என்பதை காட்டுது. அதனால்தான் எல்லாவற்றையும் கடந்த காலங்களில் என்னென்ன செய்தார்கள் இவர்கள் என்பதையெல்லாம் சொல்லி காட்ட வேண்டிய
அதன் பிறகு நீங்கள் திருந்தி மக்களவையை மக்களுக்கான சபையாக நடத்துங்கள் என்று வேண்டுகோள் விடுக்கும் வகையில் சிலவற்றை பேச வேண்டிய தேவை ஏற்படும். சார், கண்டிப்பா கண்டிப்பா நம்ம திருப்பி அடுத்த இதில் ஆரம்பிச்சு அதில் பேசுவோம். செல்வம் சார், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே சொல்கின்ற விஷயம் கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு ஜனநாயக ரீதியாக பாராளுமன்றம் செயல்படவில்லை. இப்பொழுது பாஜகவின் அறுதி பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் இப்போது கொஞ்சம் நெளிந்து சுழிந்து அந்த சூழ்நிலையை பாஜக புரிந்து செயல்பட வேண்டும். இப்போ எனக்கு தெரிந்து 10 ஆண்டுகளுக்கு பின்பு ராகுலே ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சு பேசியிருக்காருன்னா அது பெரிய நிகழ்வாக பலரும் பாராட்டக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? தினமலர் உரைகள் நேயர்களுக்கு, அதன் நெறியாளருக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர் அண்ணன் சந்திரசேகர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அதாவது கடந்த 10 ஆண்டுகள் பேசுறீங்க நீங்க. அப்படி பாத்தீங்கன்னா நம்முடைய இந்திய நாட்டுல சுதந்திரம் பெற்ற காலத்தில இருந்து இந்தியா குடியரசு நாடாக மக்களாட்சி தத்துவத்தை கடைபிடிக்க தொடங்கிய அந்த 1947 அரசியலமைப்பு சட்டங்கள் தொடங்கிய 1952 பிறகு கூட நாம விவாதிக்கிறதுல நியாயம் இருக்கு. அது எதிர்கால சமூகத்திற்கு கடந்த கால அரசு நிர்வாகங்கள் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுல உரிமை இருக்கு. சரி, கடந்த 10 ஆண்டுகளில் இப்படி எல்லாம் நடக்கலையே, இப்ப நடக்கேன்னு நீங்க கேட்கீங்க. கடந்த 10 ஆண்டுகள் எதிர்கட்சியே கிடையாது. காங்கிரஸ் கட்சி 52 இடங்கள் இருந்தது, 44 இடம் இருந்தது. எதிர்கட்சி ஆவதற்கு தேவையான குறைந்தபட்ச மொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 10% இடங்களை கூட காங்கிரஸ் கட்சி பெறவில்லை, மக்களிடத்திலே பெறவில்லை. சரி, இப்போ அவங்க பெரிய மெஜாரிட்டி வந்துட்டாங்களா, பெரும்பான்மை வந்துட்டாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. இப்போ 99 இடங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு மக்கள் 99 இடங்கள் தான் கொடுத்திருக்காங்க. அதுவும் தென் மாவட்டங்கள்ல கர்நாடகமும் தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா இதை நீங்க பாத்தீங்கன்னா தவிர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 40 இடம் கூட வராது. அதனால அது ஒரு பக்கத்துல இருக்கு. அதே நேரத்துல அண்ணன் சந்திரசேகர் அவர்கள் சொன்னாங்க எமர்ஜென்சியை பத்தி பேச வேண்டிய என்ன அவசியம் வந்திருக்கிறது என்று கேட்டார். எமர்ஜென்சி மாதிரி ஒரு கருப்பு நாட்கள் 1975 ஜூன் மாசம் 25ஆம் தேதி ஒரு நள்ளிரவுல பக்ருதீன் அலி அகமது என்கிற இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக இருந்தவர், அன்றைய பிரதமர் மரியாதைக்குரிய அம்மையார் இந்திரா காந்தி அவர்களோடு ரொம்ப மிக நெருக்கமாக இருந்த அனுசரணையாக இருந்த காரணத்தினால அதை உடனே அமுல்படுத்தி இரவோடு இரவாக அந்த சட்டத்தை அமுல்படுத்தி மறுநாள் 1,00,000க்கு மேற்பட்டவர்கள் 1,10,000க்கு மேற்பட்டவர்களை கைது செய்து 1.5 வருடத்திற்கு மேலாக சிறைச்சாலையில் வைத்திருந்தார்கள். அதில் குறிப்பாக பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கூட திமுகவை சார்ந்த 543 பேர்கள் கைது செய்யப்பட்டு அதுல அன்றைய மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த முன்னாள் மேயர், சென்னை மேயராக இருந்த சிட்டிபாபு அவர்கள் சிறையிலே வைத்து அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு பிறகு மருத்துவமனையில இறந்து போனார். திரு முரசொலி மாறன் அவர்கள் அன்றைய கொடுங்கோல் ஆட்சியால் காங்கிரஸ் கொடுங்கோல் ஆட்சியால் தாக்கப்பட்டார். இன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தாக்கப்பட்டார். இது இப்படி எல்லாம் நடந்தது. அது ஒரு பக்கம். அதே நேரத்துல திரு ஓம் பிர்லா அவர்களே மீண்டும் மக்களவையினுடைய தலைவராக சபாநாயகராக வந்திருக்கிறார் அப்படின்னு அண்ணன் சந்திரசேகர் சொன்னார். இது ஆளுங்கட்சியினுடைய ப்ரொவாகேட்டிவ். ஏன்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஓம் பிர்லா வராரு, யார் வந்தாலும் சரி, அது பெரும்பான்மை அடிப்படை. இன்னும் கூட சொன்னீங்கன்னா காங்கிரஸ் கட்சி என்னமோ தாராள மனப்பான்மையோடு விட்டு கொடுத்து அந்த ஜனநாயக மாண்பை காப்பாற்றுகிற வகையிலே சமரசமாக மக்களவை தலைவர் அதாவது சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படல, போட்டியிட்டு கேரளாவை சேர்ந்த கொடிக்குன்னில் சுரேஷ் என்கிற காங்கிரஸ் வேட்பாளர் நிறுத்தப்பட்டு அதுலயும் இதே இன்றைக்கு இருக்கிற பேரவை மக்களவையினுடைய தலைவர் ஓம் பிர்லா அவர்கள் 307 வாக்குகள், குரல் வாக்கெடுப்புல 307 வாக்குகள் பெற்று, அதே போலவே காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கொடிக்குன்னில் சுரேஷ் அவர்கள் 227 வாக்குகளை பெற்று குரல் வாக்கெடுப்பு பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதனால நீங்க இது சிறுபான்மை அரசு அப்படின்னு சொல்லாதீங்க. அதாவது பெரும்பான்மைக்கு கொஞ்சம் குறைவான அரசு, நாம மறுக்கல. 240 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். பெரும்பான்மைக்கு இன்னும் 32 இடம் தேவை. அதே நேரத்துல எங்களுக்கு 32 இடம் தேவைன்னு சொன்னா எங்களுடைய கூட்டணி கட்சி 4 பேர் தான் எங்களோட கூட்டணி.
அந்த 4 பேருக்குள்ளேயே எங்களுக்கு தேவையான 272 தாண்டி 296 இடங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்கு. சரி, காங்கிரஸ் கட்சிக்கு நீங்க பாத்தீங்கன்னா 99 இடம் இருக்கு. சார் இப்போ நம்ம அடுத்த இதுக்கு போகலான்னு நினைக்கிறேன். நம்ம வந்து தொடர்ந்து ஒரே நிகழ்ச்சியில் பேசிட்டு அடுத்த சுற்றுக்கு போகலான்னு நினைக்கிறேன். சந்திரசேகர் சார், இப்போ வந்து நேற்று வந்து அவர் சிவன் படத்தை நேற்று காட்டி அந்த விவாதத்தை தொடங்கும் போது பேசியிருக்கிறாரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அடிக்கடி தன்னை ஒரு இந்துத்துவா கட்சி என்று அடிக்கடி காட்டுக்கொள்வதற்கு முயற்சி செய்தது உண்டு. அதுவும் அயோத்தியில் நடந்த அந்த ஒரு கரசேவான் போது ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து அந்த சிலா பூஜனை ஆரம்பிப்பது ஒரு செங்கலை வைத்து அங்கே துவக்கி வைத்தார். அதுக்கப்புறம் அயோத்திக்கு வந்து முழுக்க முழுக்க பாஜக வந்து அந்த நிகழ்வுகளை எடுக்க ஆரம்பித்தது. சமீப காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட ராகுல் காந்தி வந்து அந்த கவுல் பிராமணன் என்ற ஒரு விஷயத்தை சொல்ல தன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டினார். இப்போ திடீர்னு சிவனை நேற்று பேச்சு பொருளாக ஆரம்பித்திருக்கிறார்கள். ஸோ திடீர்னு காங்கிரஸ் அப்பப்போ அந்த இந்துத்துவாவை தொட்டுவிட்டு வந்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நீங்க தான் அதை சொல்றீங்க. அவரு அதே பிரதமர் மோடி வந்து இந்துக்களுக்கு எதிராக ராகுல் காந்தி பேசிவிட்டாருன்னு அவருக்கு சொல்றாரு. எதை எடுத்துக்கிறதுன்னு தெரியல எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி எல்லா மதத்துக்குமான கட்சி, எல்லா மதம் இனம் மொழிக்குமான கட்சி. இவர்கள் அதைத்தான் நான் அதற்காகத்தான் குறிப்பிட்டேன். நாம் என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை எதிரி தான் முடிவு செய்யறாங்க. இந்த பாஜக என்ன செய்கிறதுனா இந்துக்களுக்கான அத்தாரிட்டியே தாங்கள் தான் என்பது போல அவர்கள் நடந்து கொள்வதை சுட்டிக்காட்டி தான் ராகுல் காந்தி நேற்று பேசினார். என்ன இவங்க சொன்னாங்க, நாங்கள் தான் இந்துக்களுக்கு ஆதரவாளர்கள், வேற எல்லாம் வந்து வேற யாரும் பாதுகாவலர்கள் கிடையாது. அந்த மாதிரி யாரும் சொல்லல, அப்படி யாருமே சொல்லல. இப்படி சொன்னா இல்ல இன்னொன்று அந்த பிரிவினையை உருவாக்கும் வகையில் பேசாதீர்கள் என்பதற்காகத்தான் சொன்னார். எல்லா மதமும் வந்து அன்பை போதிக்கிறது அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை உதாரணமா சொன்னார். எந்த மதமும் வந்து உங்களை பிரிவினையை போதிக்கவில்லை அல்லது வன்முறையை போதிக்கவில்லை என்பதற்காகத்தான் சிவன் கையில வைத்திருக்கிற திரிசூலம் என்பது எதற்காக இடது தோள்பட்டையை வைத்திருக்கிறார்கள். அது வந்து வடது தோள்பட்டையில் இருந்தால்தான் நீங்க அதை போருக்கு செல்வதாக அர்த்தம். இடது தோள்பட்டையில் வைத்திருப்பது சமாதானத்துக்கு அறிகுறி என்று சொல்வார்கள். அதற்காகத்தான் அதை சுட்டி காட்டின. அதே போல எல்லா மத தலைவர்களையும் எடுத்துக்கொண்டால் இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும், புத்தராக இருக்கட்டும், எல்லோரும் கையை சாந்தமாக காட்டுவார்கள். எதற்காக என்று சொன்னால் அமைதி, சாந்தம் என்பதற்கு அடையாளமாக. இதைத்தான் எல்லா மதங்களும் போதிக்கின்றன. ஆனா இவர்கள் என்ன செய்யறாங்க, மோடி அவர்கள்னா என்ன செய்யறாரு, எல்லா இடங்களிலும் அந்த பிரிவினையை தூண்டுறது. இந்து முஸ்லிம் இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுமே நான் இந்து தான், நான் என்ன வேற இதுல இருந்தா வந்திருக்கேன், ஆனாலும் நான் என்ன விரும்புறேன், எல்லோரோடும் அனுசரணையாக, எல்லோரோடும் ஆதரவாக, எல்லோரோடும் நட்பாக பழக வேண்டும் என்றுதான் நாம் எல்லோருமே இந்தியாவில் எல்லோரும் விரும்புகிறார். அதைத்தான் இந்த தேர்தலுடைய முடிவு காட்டியிருக்கு. அதை ஃபர்ஸ்ட் இவங்க உணரணும். இன்னைக்கு அயோத்தி என்று இவர்கள் குறிப்பிடுகிறார்களே, அந்த அயோத்தி ராமர் கோவில் இருக்கின்ற பைசாபாத் தொகுதியிலேயே அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். கடந்த முறை 4.5 லட்சம் ஓட்டுக்கு மேல பெற்று வெற்றி பெற்ற மோடி வந்து இன்றைக்கு சரிவடைந்திருக்கிறார். வாக்கு சதவீதம் சரிவடைந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்திலேயே அவர்கள் கடந்த முறை தோற்று போன ராகுல் காந்தி இப்ப வெற்றி பெற்றிருக்கார். அதை சொல்லுங்க. இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆக அவருடைய கொள்கை இல்ல. கடந்த காலங்களில ரேபரேலியில தோத்தவர், அமேதி தொகுதியில தோத்து போனவர் இப்போ வெற்றி பெற்றிருக்கார். ஒரு நிமிடம், நீங்க வெற்றி தோல்வி என்பது இயற்கை. ஆனால் அப்படி சொல்லுங்க. இல்ல, கருத்தை நான் என்ன சொல்கிறேன்னா, வைக்கப்பட்ட கருத்து ஏற்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதைத்தான் நான் இங்க பேசுறேன். இன்றைக்கு நீங்கள் வைத்த கருத்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. மோடி அவர்கள் வைத்த கருத்து அங்க அந்த உத்தரப்பிரதேசத்தில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அது குஜராத்திலும் விரைவில் நிராகரிக்கப்படும் என்பதைத்தான் இன்னைக்கு ராகுல் காந்தி பாராளுமன்றத்துல சுட்டிக்காட்டி பேசி இருக்கிறார். இன்னைக்கு அங்கு வைக்கப்பட்டிருக்கின்ற அவர் வைத்த என்ன வைத்தாங்க, உத்தரப்பிரதேசம் வைத்தாங்க. ராகுல் காந்தியை பத்தி என்ன சொன்னீங்க, இளவரசர் இங்கு தோற்று அங்கு ஓடி விடுவார், அங்கு தோற்று இங்கு வந்து விடுவார் என்று கிண்டல் அடித்தார். இதே மோடி அவர்கள் கிண்டல் அடித்தார். ஆனால் 2 தொகுதிகளில் ராகுல் காந்தி வெற்றி பெற்று இன்றைக்கு உள்ளே நுழைந்திருக்கிறார். ஆனால் உங்களுடைய பொசிஷன் என்ன, நீங்க 400 தொகுதிகள் கிடைத்தால் நாங்கள் அரசியல் சட்டத்தை மாற்றுவோம், 400 தொகுதிகள் கிடைத்தால் நாங்கள் இந்தியாவையே மாற்றுவோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு மாநில கட்சிகளை எல்லாம் நசுக்கி கொண்டிருந்த உங்களுக்கு அந்த மாநில கட்சிகளின் தயவோடு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் மக்களின் கட்டளை. அதை சுட்டிக்காட்டித்தான் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். அதனை பொறுக்க முடியாமல் தான் இதுவரை எந்த ஒரு பாராளுமன்ற விவாதத்தில் கலந்து கொள்ளாத பிரதமரும்
உள்துறை அமைச்சரும் இன்றைக்கு உட்கார்ந்து பாராளுமன்ற விவாதத்தை கவனித்து அதற்கான பதிலை அவ்வப்போது கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தை இந்த ஜனநாயகம் ஏற்படுத்தி இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு நீங்க பார்க்கணும். இன்றைக்கு இந்த எதிர்கட்சி கூட்டணி, இந்தியா கூட்டணி ஏற்படுத்தி இருக்கிறதுங்கிறது தான் நான் இங்க குறிப்பிட விரும்புறேன். செல்வம் சார் ஏதோ சொல்ல விரும்பப்படுற சொல்லுங்க. அதான் சார், நீங்க ஏதோ கடந்த காலத்துல பிரதம அமைச்சர் நாடாளுமன்ற விவாதங்களுக்கு விவாதங்களில் பங்கேற்கவில்லை என்பதை போலவும் அல்லது பதில் சொல்லாமல் போய்விட்டார் என்பதை போலவும் பேசுறாங்க. கடந்த காலங்கள்ல மணிப்பூர் விஷயமாக எதிர்க்கட்சிகள் நமக்கு அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துச்சு. பிரதமர் அவர்கள் 1.5 மணி நேரம் பேசினார். இவங்க யாரு இல்ல, அவையிலிருந்து எதை நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்த எதிர்கட்சி அவையை விட்டு வெளிநடப்பட்டு போயிட்டாங்க. அதனால என்ன கேட்டீங்கன்னா, இப்போ ராகுல் காந்தி அவர்கள் 99 இடங்கள் பெற்றிருக்கிற காரணத்தால் அவர் மற்றவருடைய கவனத்தை ஈர்க்க முடியுமா என்று முயற்சிக்கிறார். அதே நேரத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் கூட கேட்டீங்கன்னா, ரொம்ப காலத்துக்கு பிறகு பண்டிதர் நேருவுக்கு பிறகு தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்ற சரித்திரம். இன்னும் சொல்ல போனீங்க, பண்டிதர் நேரு அவர்களுக்கு பிறகு நேரு அவர்களுக்கு அலகாபாத் குடும்பம் மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற மோதிலால் நேருவுடைய மகன். இன்னும் சுதந்திர போராட்ட காலங்களிலே அவர்கள் எல்லாம் பெரிய பங்களிப்பு செய்தவர்கள், நான் மறுக்கவில்லை. பண்டிதர் நேரு அவர்கள் நீண்ட காலம் சிறையிலே இருந்திருக்கிறார், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் மிகப்பெரிய பாரம்பரியம் மிக்க பண்டிதர் நேரு அவர்கள் 3 முறை பிரதமராக இருந்தார். ஆனால் ஒரு எளிய குடும்பத்திலே பிறந்த ஒருவர் தொடர்ந்து 3வது முறையும் பிரதமராக, இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக பொறுப்பேற்றதை இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால இன்னும் கூட ஒண்ணு செல்வம் சார், அவங்க வைக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம், ராகுல் காந்தியும் அதை வச்சுதான் தன்னோட விவாதத்தை தொடங்கினாரு. ஃபைசாபாத், அதாவது அயோத்தியில் இருக்கக்கூடிய ஃபைசாபாத்ல பாஜகவில் வெற்றி பெற முடியவில்லையே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வைத்து தான் அங்கே இருக்கிற சமாஜ்வாடி அந்த எம்பியை பார்த்து வணங்கிட்டு தான் அந்த பேச்சு ஆரம்பிச்சார் இல்லையா? ஸோ ஏன் அயோத்தியில் இந்த தோல்விங்கிற பெரிய விஷயமா இருக்கு இல்லையா? நீங்க அயோத்தி ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்து மக்களுடைய விருப்பத்தை பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றி இருக்கிறது. நரேந்திர மோடி அவர்கள் கடந்த அரசு நிறைவேற்றி இருக்கிறது. அவ்வளவுதான். அதுக்காக அயோத்தின்னு சொல்லி நாங்க பிரச்சாரம் பண்ணல. யாரு ஒரு மதத்துக்கான ஆட்சி நடத்துறன்னு விரும்பல. நாங்க சமய சார்பற்ற, மத சார்பற்ற ஒரு ஆட்சி நடத்துவதற்கு மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மக்கள் 3வது முறையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். சிறுபான்மை அரசுன்னு சொன்னார் அண்ணன் சந்திரசேகர். நான் என்ன சொல்றேன்னா, 240 இடங்கள் பெற்ற தனிப்பெரு கட்சி, அதுல எதிர்கட்சிகள் எல்லா கட்சிகளையும் நீங்க சேர்த்து பாருங்க, 233 இடங்கள். நான் சிறுபான்மை அரசுன்னு சொல்லல விட்டுருங்க. நான் திருப்பறேன் கேளுங்க. அதாவது எதிர்கட்சிகள் 28 கட்சிகளும் சேர்ந்து பெற்ற எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 233. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் பெற்ற இடங்கள் 240. அதனால நீங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை அவர்கள் விரும்புகிற மக்கள் நல திட்டங்கள் அனைத்தையும், நல்ல திட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவார்கள். நேற்று கூட பாத்தீங்கன்னா ஜூலை 1ஆம் தேதியில இருந்து ஆங்கிலேய வெள்ளை ஏகாதிபத்திய ஆட்சியிலே அமல்படுத்தப்பட்ட 1860, 1872 அந்த காலங்களில் நிறைவேற்றப்பட்ட குற்றவியல் சட்டங்களை எல்லாம் மாற்றி கடந்த ஆட்சியிலேயே அதுக்கான தீர்மானங்களை கொண்டு வந்து முறைப்படி பாராளுமன்றத்தில் அந்த தீர்மானங்களை விவாதம் செய்து குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெற்று நேற்றில் இருந்து அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால என்ன கேட்டீங்கன்னா, மக்கள் விரும்புகிற மாற்றம் ஒன்றே மாறாதது சார். மாற்றம் எல்லாருக்கும் வேணும். மாற்றத்தை நோக்கித்தான் நாம் பயணம் பண்ணணும். இந்திய ஜனநாயகம் என்பது கடந்த 125 முறை மாற்றப்பட்டிருக்கு சார். இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம், டாக்டர் அம்பேத்கர் அவருடைய தலைமையிலான அந்த குழு அமைத்த அரசியல் சட்டத்தை நாம் 125 முறை மாற்றிருக்கோம். அந்த 125 முறையிலையும் 75 முறை மாற்றியது காங்கிரஸ் கட்சி. அதே கவனிக்கணும். 75 முறை அரசியல் சட்டத்திலே திருத்தம் செய்தது காங்கிரஸ் கட்சி. அதனால இதுல ஒண்ணும் பெருசா ஒண்ணும் பெரிய இப்போ 18வது நாடாளுமன்றம் அமைந்து ஏறக்குறைய ஒரு 10 நாள் 15 நாள் கூட ஆகல. இதுக்குள்ளேயே இவங்க போட்டு சட்டம் போட்டு இருக்கல, பிரயோஜனம் இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, எதிர்கட்சிகள் சார் ஒரே ஒண்ணு சார், எதிர்கட்சிகள் முறையாக
எதிர்க்கட்சி ஆளுங்கட்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் உங்களுக்கு மக்களிடத்திலே நல்ல பெயர் இருக்கும். குழப்பங்களை ஏற்படுத்தினால் உங்களுக்கு மக்களிடத்திலே கெட்ட பெயர் ஏற்படும். சார் சந்திரசேகர் சார், இப்போ அவர் சொல்ற மாதிரி நேற்றிலிருந்து ராகுல் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக தன்னை உணர்ந்து செயல்பட ஆரம்பித்திருக்காங்க பலரும் பார்க்கிறார்கள். ஏன்னா வந்து நேற்று அவருக்கு எதிராக அமித்ஷா அவர்களும் வந்து பேச வேண்டியிருந்தது, ராஜ்நாத் சிங் பேச வேண்டியிருந்தது, தொடர்ந்து பேசி கொண்டு வந்தார். ஸோ நேற்று வந்து ராகுல் வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு பெரிய ஒரு உரையை ஆற்றியிருக்கின்றார்கள். ஸோ இந்த நிகழ்வு அடுத்த 5 ஆண்டுகளும் தொடரும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நீங்க ராகுல் காந்தி இப்ப மட்டும் தொடர்றாருன்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல வெற்றி பெற்ற பிறகு எதிர்க்கட்சி தலைவராக இல்லாத பொழுது கூட ஒரு சாதாரண எம்பியாக அங்கு குரல் எழுப்பியதெல்லாம் பார்த்தோம். ஆனால் அந்த குரல் எடுபடவில்லை மீன்ஸ் என்னன்னா, இவர்கள் அந்த குரலை நசுக்கினார்கள், இவர்களுக்குள்ள பெரும்பான்மையை வைத்து நசுக்கினார்கள். கடந்த முறை ஒரே ஒரு 4 கேள்விகளை தான் கேட்டாரு. எல்லை பிரச்சனையை எழுப்பினார், வேலை வாய்ப்பு பிரச்சனையை எழுப்பினார், விவசாயிகள் பிரச்சனையை எழுப்பினார், அதே போல மல்யுத்த வீராங்கனைகள் பிரச்சனையை எழுப்பினார். இது மாதிரி ஒரு 5 பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் எழுப்பிய போது அதற்கு யாருமே பதில் சொல்லவில்லை. எதிர்ப்பிலிருந்து பிரதமர் மோடி அவர்கள் என்ன பதில் சொன்னார் என்றால், நீங்கள் ஏன் நேரு குடும்பத்தின் பெயரை வைத்துக் கொள்ளாமல் காந்தி என்று பெயர் வைத்திருக்கிறீர்கள் என்று கேள்வியை எதிர்ப்பினாங்க. ஆக சம்பந்தமே இல்லாமல் திசை திருப்பி பேசினாங்க, இதைத்தான் பண்ணாங்க. அது மாதிரி அவர் மணிப்பூர் இருந்த பிரச்சனையை கூட சொன்னாரு, ஒரு விவாதத்துல கலந்துக்கிட்டாருன்னு சொல்லி. மணிப்பூர் பிரச்சனையை இவர் பேசவில்லை என்பதற்காக, அவரை பேச வைக்க வேண்டும் என்பதற்காகவே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டிய நிலைமைக்கு எதிர்க்கட்சிகள் தள்ளப்பட்டன. அதுதான் உண்மை. ஆனாலும் இவர் என்ன பண்ணாரு, 1.5 மணி நேரம் பேசினாரு அப்படின்னு சொல்றாரு. 1.5 மணி நேரம் பேசிய பேச்சில் கடைசியாக 2 நிமிடங்கள் தான் மணிப்பூரை பத்தி பேசினார். இதுதான் உண்மை அங்க நடந்தது. 2வது, நீங்க குற்றவியல் நடைமுறை சட்ட திருத்தங்களை பத்தி எல்லாம் சொல்றாரு. எல்லா சட்ட திருத்தங்களும் முறையாக விவாதிக்கப்பட்டு, பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு, சில சமயங்களில் ஓட்டெடுப்புக்கு விடப்பட்டு, சில சமயங்களில் நிலைக்குழுக்களுக்கு அனுப்பப்பட்டு, இதன் பரிசீலனைக்கு பிறகே அந்த சட்டங்கள் எல்லாம் திருத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த குற்றவியல் நடைமுறை சட்டம் எப்படி திருத்தப்பட்டது? 146 எம்பிக்கள் வெளியேற்றப்பட்டு, சஸ்பெண்ட் செய்யப்பட்டு, அதன் பிறகு இல்லை, நீங்க எடுத்து பாருங்க, ரெக்கார்டு எடுத்து பாருங்க. பார்லிமெண்ட்ல லா டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் டிஸ்கஸ் பண்ணி, அதாவது ஒரு எம்பவர் கமிட்டி அமைச்சு, அதாவது எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைச்சு, அதுல அவங்க டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு பிறகு நிறைவேற்றப்பட்ட சட்டம். ஒரு நிமிஷங்க, நீங்க நிறைவேற்றப்பட வேண்டிய இடம் வந்து பாராளுமன்றம். நீங்க கமிட்டி போட்டிருக்கலாம், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல, அது சட்டமாக வடிவமைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் விவாதிக்கப்பட்டதா என்பதுதான் கேள்வி. நீங்க என்ன பண்ணீங்க, 146 எம்பிக்களை வெளியில அனுப்பிட்டு 103 குற்றவியல் நடைமுறை சட்ட திருத்தங்களையும் நிறைவேற்றி கொண்டீர்கள். இது மாதிரி முக்கியமான பல சட்டங்களை வந்து எந்த விவாதமும் இல்லாமல் நிறைவேற்ற முடியாது என்பதுதான் இங்கு இந்த பாராளுமன்றம் 18வது நாடாளுமன்றம் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளை. நீங்கள் அதை நிறைவேற்றியாக வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தி அவர்கள் பேச்சிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நீங்க அதை புரிஞ்சுக்கலனாக்க மக்கள் அதற்கான பாடத்தை உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்கள்ல உங்களுக்கு தெரிவிப்பாங்க. எங்களுக்கு வந்து தோல்வி கிடையாது. நீங்கள் இன்றைக்கு அதை இந்த மக்களுடைய தீர்ப்பை ஏற்று அதன்படி நடக்கலனாக்க உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்கள்ல மக்கள் பாடத்தை போட்டுவாங்கன்றதுதான் ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு கூட அவர் பேச்சிலிருந்து எல்லா குறிப்புகளையும் அவர் பேசின குறிப்புகளில் இருந்து நீக்கி இருக்காங்க. என்ன அவர் வந்து அவையில் பேசக்கூடாததை பேசிவிட்டார். கடந்த முறை தனிப்பட்ட முறையில் நேரு குடும்பத்தையும் இந்திரா காந்தி தாக்கி பிரதமரில் இருந்து அனைவரும் பேசினார்கள். அதையெல்லாம் அவை குறிப்பில் வச்சுட்டு ராகுல் காந்தி அவர்கள் பேசினதெல்லாம் அவை குறிப்பில் இருந்து நீக்கிறதுனா இதுவே எந்த விதத்துல ஜனநாயக நடைமுறையில நெறிமுறையில சரியாக இருக்கும் என்பதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. கண்டிப்பா சார். சந்திரசேகர், இப்போ செல்வம் சார் பார்த்தீங்கன்னா சபாநாயகர் அவர்கள் 11 வார்த்தைகளை நீக்கி இருக்கிறாரு. நரேந்திர மோடி, பாஜக, RSS மட்டுமே இந்து சமூகம் கிடையாது, சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது பாஜக, அதானி அம்பானி மீதான விமர்சனம், நீட் தேர்வு வணிகமயமாக்கிய பட்டு உள்ளது போன்ற வரிகள் நீக்கப்பட்டிருக்கிறதுன்ட்டு சபாநாயகர் 11 வார்த்தைகளை நீக்கியிருக்கின்றார். அதே மாதிரி நேற்று வந்து காங்கிரஸ் தலைவர் வந்து கார்கே பேசும்போதும் கூட RSSஐ பற்றி பல்வேறு விமர்சனை வைத்த வார்த்தைகளும் நீக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் நீக்கப்பட வேண்டிய வார்த்தைகளே கிடையாதுன்னு அப்படி காங்கிரஸ் சார்பாக சொல்லப்படுது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சார் வந்து உங்களுக்கு RSS இருக்கு பாருங்க. RSSங்கிறது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாய் வீடு. RSS தான் முதல்ல வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடக்கம். RSSல இருந்து ஜனசங்கமாகி ஜனசங்கத்தில இருந்து ஜனசங்கம் தான் நம்ம வந்து பாரதிய ஜனதா கட்சியாக
வளர்ந்திருக்கிறது, பரிணமித்திருக்கிறது. அதே நேரத்துல நான் ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, மீண்டும் 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 இதே சொல்லும் போது நாங்க மிசாவை சொன்னா என்ன தப்பு? நீங்க காங்கிரஸ் கட்சியில பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி முதல்ல பண்டித நேரு காலத்துல, அது இன்னும் சொல்ல போனீங்கன்னா அன்னிபேஷண்ட் அம்மையார் காலத்துல இருந்து அது காங்கிரஸ் கட்சி தொடங்கி காந்தி மகாத்மா காந்தியால் வளர்க்கப்பட்டு, அந்த மகாத்மா காந்தி காலத்திலேயே கூட மிகப்பெரிய சர்ச்சைகள் எல்லாம் பட்டாபி சீதாராமையாவுக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கும் இடையிலே மோதல் காங்கிரஸ் கட்சி தேர்தலிலேயே மோதல் நேதாஜி வெற்றி பெற்ற நேதாஜியை தோற்றதாக ஏற்றுக்கொள்ள வைத்து இப்படி எல்லாம் பழைய விஷயங்கள்லாம் இருக்கு. தவறான தகவல் நீங்க சொல்றீங்க. இல்ல தோல்வி அடைய சொல்லி எல்லாம் சொல்லல, அவராக விலகி கொண்டார். அதுதான் தோல்வி அடைந்த வெற்றி. அத கேளுங்க இதெல்லாம். அதனால காங்கிரஸ் இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் கட்சி இல்லை. இந்த அம்மையார் இந்திரா காந்தி அவர்களால் 1969 தொடங்கப்பட்ட அதாவது காங்கிரஸ் கட்சி பிளவுபட்டு சாவண காங்கிரஸாகவும் இந்திரா காங்கிரஸாகவும் இருந்து அந்த இந்திரா காங்கிரஸ் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவுதான். இப்படி பழைய வரலாறுகளை நாம தொட்டு பார்த்தோம்னு சொன்னா காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய வரலாற்று பிழைகளை செய்திருக்கிறது. அது மாறுபட்ட கருத்து கிடையாது. அதனால நீங்க ஆர்எஸ்எஸ் எங்க அரசியல்ல தலையிடுது? ஆர்எஸ்எஸ் பிரதமர் நியமிக்காங்க. ஆர்எஸ்எஸ் மரியாதைக்குரிய பழங்குடி இனத்தை சார்ந்த திரௌபதி முர்முவை ஆர்எஸ்எஸ் நியமிக்கிறாங்க. அதனால அது கிடையாது. அதனால ஆர்எஸ்எஸ் இந்து சமய நெறிகளை, இந்து சமயத்தை பாதுகாப்பதற்காக தொடங்கப்பட்ட அமைப்பு. ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாய் வீடு. இதுல மாறுபட்ட கருத்து இல்ல. அதே நேரத்துல ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நடைமுறைப்படுத்துகிறதா என்று சொன்னால் அது கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி ஜாதி வேறுபாடற்ற, சமய வேறுபாடற்ற அனைத்து மக்களுக்குமான கட்சியாக இன்றைக்கு பரிணமித்திருக்கிறது. நான் என்ன கேட்கனா, ரொம்ப வேண்டாம், சாதாரணமா விட்டுருங்க சார். 240 இடங்களை கொடுத்த 3வது முறையும் பிரதமர் மோடி அவர்களைத்தான் முகமும் முகவரியுமாக மோடிக்கே கேரண்டி அப்படின்னு சொன்னாரு. இவங்க எல்லாம் கிண்டல் பண்ணாங்க, மோடி கேரண்டி தோத்து போச்சுன்னு. மோடி கேரண்டிக்கு தானே சார் 240 இடம் கொடுத்தாங்க. பாரத் ஜோடோ யாத்திரை நடத்திய ராகுல் காந்திக்கு 99 இடம் தான். எது ராகுல் காந்திக்கு இல்ல, ராகுல் காந்தி அவரெல்லாம் கூட்டணியாக சேர்ந்து பெற்ற இடங்களை அது காங்கிரஸ் கட்சி 99. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தனித்து 240 இடம். அதே நேரத்துல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைத்திருக்கிற இடம் 296. அதனால நீங்க பிரதமர் மோடி அவர்கள் மீது ஏற்பட்டிருக்கிற வெறுப்பு, அதாவது என்ன வெறுப்புனா அவருடைய அபரிமிதமான வளர்ச்சி அல்லது மக்கள் அவர் மீது கொண்டிருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கை, இந்த நம்பிக்கையை பார்த்து இவர்களுக்கு பொறாமை ஏற்படுகிறது. நான் கூட வருங்காலத்தில் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்தியா கூட்டணியில ஒரு ஒற்றுமையான இன்னைக்கு இருக்கிற இந்த ஒற்றுமை எதிர்காலத்துல நீடிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னு கேட்டா மகாராஷ்டிரா தேர்தல் வருது. அடுத்தடுத்து மாநிலங்கள்ல வரக்கூடிய தேர்தல்களில் இவர்களால ஒன்றா இருக்க முடியாது. ஏன்னா டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி, அந்த கட்சியினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு ஜெயில இருக்காரு. அதே நேரத்துல ஒரு சிம்பத்தி உண்டாயிட்டா, ஒரு அனுதாபம் உண்டாயிட்டான்னு கேட்டா கிடையாது. அங்க டெல்லியில இருக்கிற 7 இடங்களிலுமே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று இருக்கிறது. ஆம் ஆத்மி தோற்று போய்விட்டது, காங்கிரஸ் தோற்று போய்விட்டது, அதனால காங்கிரஸ் கூட்டணி தோற்று போய்விட்டது. அதனால நீங்க இவங்க என்ன நினைச்சாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய செல்வாக்கை இவர்களால் சிதைக்க முடியாது, சேதப்படுத்த முடியாது. நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து மக்களுக்காக சேவை செய்வதற்காக அவர் கூட சொன்னாரு, நான் சாதாரண மனிதன் இல்ல, கடவுளால் படைக்கப்பட்டவன் சொன்னதை கூட இவங்க எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. அவர் உண்மையிலேயே இறைவனால் இந்தியாவினுடைய நன்மைக்காக படைக்கப்பட்டவர் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. சந்திரன் சார், உங்களோட இறுதி கருத்து என்ன சார்? இல்லங்க, இவர்கள் முதலில் மாற வேண்டும் என்ற மீன்ஸ் என்னன்னா, ஜனநாயக அடிப்படையில் பாராளுமன்றத்தை நடத்துவதற்கு மோடி அவர்களும் பாஜகவும் தயாராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஜனநாயக முறையில் பாராளுமன்றம் நடக்கும். இல்லை என்றால் பாராளுமன்றத்தில் பிரச்சனைகள் வரும். இவர்கள் நினைத்த சட்டங்களை நிறைவேற்றலாம் என்று நினைத்தால் அது கண்டிப்பாக இந்த முறை நடக்காது. நீங்க 17வது நாடாளுமன்றம்
16வது நாடாளுமன்றத்தில் இவர்கள் என்ன செய்தார்களோ அதையே நாங்கள் திரும்ப இப்பொழுது செய்வோம், 18வது நாடாளுமன்றத்திலும் செய்வோம் என்று சொன்னால், எதிரணியில் 240க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இருக்கிறார்கள் என்பதையும் இவர்கள் மனதில் கொண்டு செயல்படவில்லை என்று சொன்னால், அந்த 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 சிக்கலில் இவர்களே மாட்டிக்கொள்வார்கள். கண்டிப்பாக இது ஒரு மக்கள் பிரச்சனையாக, மக்கள் பார்க்கும் ஒரு பிரச்சனையாக, மக்களிடம் எடுத்து செல்லுகின்ற விதத்தில் இந்தியா கூட்டணி செயல்படும் என்பதையும் இவர்கள் மனதில் கொள்ளணும். ஏன்னா அடுத்தடுத்த தேர்தல்களிலும் இது எதிரொலிக்கும். இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பாராளுமன்றத்தில் பேசியது என்பது மக்களின் குரலாக, அந்த 240 எம்பிக்களின் குரலாக அவர் ஒலித்திருக்கிறார். இந்த ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்து இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற மோடி தலைமையிலான 3.0 பதவியேற்ற பிறகு பாத்தீங்கன்னா எவ்வளவு, நேற்று கூட ஒரு சரக்கு ரயில் விபத்து, தொடர்ந்து ரயில் விபத்துக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதை பற்றி விவாதம் இல்லை. நீட் தேர்வு மட்டுமல்ல, யுஜிசி நெட் தேர்வு, எல்லா தேர்வுகளிலும் வினாத்தாள் கசிவு. உங்க கூட்ட ஒரே ஒரு உங்க கூட்டணி கட்சி ஆட்சி நடத்துகிற திமுக ஆட்சி நடத்துகிற தமிழ்நாட்டுல இதுவரை 66 பேர் கள்ளக்குறிச்சியில விசச்சாராயம் குடி செத்து போயிட்டாங்க. காங்கிரஸ் கட்சி வீதியில் இறங்கி சண்டை போடணும். நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் நம்ம. இந்த மாதிரி மக்கள் எதற்காக சொல்ல வரேன்னா, இப்பொழுது பதவியேற்றிருக்கின்ற இந்த 20 நாட்களிலேயே எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால், அதை பற்றி எல்லாம் பேசாமல் இவர்கள் 50 வருடங்களுக்கு முன்பு நடந்தவற்றையும் மற்றவற்றையும் பேசி இன்னும் திசை திருப்புற வேலையிலேயே செய்துகிட்டு இருக்கிறாங்க. மக்கள் அவங்களை புறக்கணிப்பார்கள் என்றதுதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பா சார். செல்வம் சார், உங்களோட கருத்து சொல்லுங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சி தெற்கு சீமையில், அதாவது தென்னிந்தியாவில இதுவரை கணக்கை தொடங்காமல் இருந்தார்கள். கேரளாவிலே திருச்சூரிலே சுரேஷ் கோபி வெற்றி பெற்றிருக்கிறார். தமிழ்நாட்டிலே 88 லட்சம் வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான அணி பெற்றிருக்கிறது. 18% வாக்குகளை பெற்றிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடங்களிலும் வளர்ந்து வருகிறது. ஒரிசாவில இதுவரை 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரிசாவில 1/4 நூற்றாண்டு கால ஆட்சியை அகற்றிவிட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கிறது. ஆகையால் இந்தியா முழுக்க எதிர்கட்சிகளே, அதாவது எதிர்கட்சிகளாக மட்டுமே இருக்க முடியும், பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே ஆளுங்கட்சியாக இருக்க முடியும் என்கிற ஒரு நிலை உருவாகும் என்று நான் கருதுகிறேன். கண்டிப்பா சார். நேற்று ராகுல் காந்தி மற்றும் மோடி அவர்களுக்கு நடைபெற்ற ஒரு விவாதத்தை பற்றி இன்று விவாதத்தில் எடுத்துக்கொண்டோம். பல்வேறு கருத்துரை தெரிவித்த நம் செல்வம் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். திரு சந்திரசேகர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.